இதுதான் எள்ளு செடி. அதில் சின்ன சின்ன பிஞ்சு இருக்குது. இது பூ இருக்குது பாருங்கள். எள்ளு பூக்கள் சங்க காலத்துலேருந்தே பெண்களோட மூக்கோடு ஒப்பிட்டு பாடப்பட்டிருக்கு. அது பார்க்குறதுக்கு இப்படி 2 பூ இருக்கா, அது பார்க்க மூக்கு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி பெண்களோட அழகான மூக்கு, கிளி போன்ற மூக்கு, கோவை கனி போன்ற மூக்குலாம் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி எள்ளு பூ போன்ற மூக்கு அப்படின்னும் சங்க இலக்கியங்களில் நிறையா பாடப்பட்டிருக்கு. சங்க இலக்கியங்களில் மட்டும் இல்லை, இப்போ உள்ள கவிஞர்களுமே எள்ளு பூக்களை இந்த மாதிரி நிறைய மூக்கோடு ஒப்பிட்டு பாடியிருக்காங்க. குறிப்பாக அந்த எள்ளுப்பூ நாசி பற்றி பேசி பேசி தீராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாட்டோட மூக்கோடு ஒப்பிட்டு பாடப்பட்டிருக்கும் எள்ளு பூக்கள். இந்த மாதிரி எள்ளு வய பூக்களையே ஏறெடுத்தும் பார்க்கலையே, இப்படி இந்த கால கவிஞர்களுமே நிறைய எள்ளு பூக்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு அழகான வெண்ணிறம் கொண்ட பூ இது. அதோட மையத்தில் ஒரு சின்ன மஞ்சள் நிற அமைப்பு இருக்கும். அந்த மஞ்சள் நிற அமைப்பு எதுக்கு இருக்குன்னா, தேன் எங்கே இருக்குது அப்படின்றத பூச்சிகளுக்கு காட்டுறதுக்காக அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அது நம்ம பார்க்குற மாதிரி இந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் தெரியாது. பூச்சிகளோட கண்ணுக்கு வேறு நேரத்தில் தெரியும். அது நேராக டைரக்ட் பண்ணும் அந்த பூச்சியை, இங்கே தான் இருக்குது தேன் அப்படின்னு. இது எல்லா மலர்கள்லையுமே நிகழக்கூடியதான் இது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். நாமளும் நம்மளோட பண்பாட்டில் அந்த காலத்துலேருந்தே எல்லாம் நிறைய சடங்குகளில் பயன்படுத்தியிருக்கோம். இது நிறைய சத்துக்கள் மிக்கது, நிறைய மருத்துவ குணங்கள் மிக்கது. இதோட காய்கள் மட்டும் இல்லை, அதாவது அந்த எள்ளு விதைகள் மட்டும் இல்லை, எள்ளுன்றது சின்ன சின்ன விதைகள் தான். அது அந்த விதைகள் மட்டும் இல்லாமல் இதோட இலை, தண்டு, வேர்னு எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சது. நிறைய பேர் எள்ளை பார்த்துருப்பீங்க, ஆனால் அந்த எள்ளு எப்படி விளையுது, அது அந்த காயிலேருந்து எப்படி வருதுன்றது தெரியாமல் இருக்கும். அவங்களுக்காக இப்போ நான் அதை தனியாக பிரித்து காட்டுறேன். இந்த எள்ளு பூலேருந்து இந்த மாதிரி தான் காய்கள் வரும். இது பச்சையாக இருக்கிற காய்கள். இதுக்குள்ளே எள்ளு நிறைய அப்படியே சின்ன சின்னதாக வரிசையாக அடுக்கியிருக்கும். 4 செக்மெண்ட்ஸாக, இது பெரிய 2 செக்மெண்ட்ஸாகவும் சின்ன சின்னதாக 4 செக்மெண்ட்ஸாகவும் பிரிக்கப்பட்டிருக்கும். அதில் ஒவ்வொரு பக்கத்துலையும் எள்ளு அப்படியே சின்ன சின்னதாக அடுக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல இப்போ காஞ்சது ஒன்று காட்டுறேன். அது உள்ளே ஏற்கனவே வெடிச்சிருக்கு. அதுலேருந்து எள்ளு வரும் பாருங்கள். வெடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்படி வெடிச்சிரும். இப்போ இதுலேருந்து காட்டுறோம் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். 4 செக்மெண்ட்ஸாக பிரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், கொட்டை கொட்டை உள்ளேருந்து எள்ளு விழுது பாருங்கள். எள்ளு பார்த்திங்களா, இப்படி தான் எள்ளு விளையுது. எள்ளை பச்சையாகவும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்.